இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2024 வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், கர்த்தரை அறியாத ஜனங்களும் கூட இந்த வருடம் எங்களுக்கு எப்படி இருக்கிறதோ, போராட்டங்கள், பாடுகள், பலவித பிரச்சனைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த வருடம் எங்களுக்கு நன்மையும் கிருபையுமாய் நடக்குமா என்று சொல்லி வேதனையோடு, சஞ்சலங்களோடு, கவலையோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தெரியாதவர்களுக்காக மறுபடியுமாய் அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்கிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். யோனா 4:2. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று யோனா சொல்கிறான். யோனா 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே யோனா சொல்கிறான், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து உங்களுக்கு நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போனாலும் கூட நீங்கள் கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து உணர்ந்து அவருடைய பாதத்தை தேடும் பொழுது, அப்படியே உங்கள் சஞ்சலங்கள், வேதனைகள், தவிப்புகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்திலே ஊற்றிவிட்டு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அவரை நம்பும் பொழுது, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும், மலை போன்ற பிரச்சனைகளாய் இருந்தாலும் கூட அவை எல்லாம் உங்களை விட்டு ஒரு நொடி பொழுதிலே விலகி போய்விடும். ஏன்னா நீங்கள் யாரிடம் தஞ்சமடைந்திருக்கிறீர்கள்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடம். அவர் மனிதருக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன். அவர் நிச்சயம் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் பொல்லாத மனிதர்களிடம் காத்து கிடந்து அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கி நிற்பதை காட்டிலும், உங்களுடைய கண்கள் கர்த்தர் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவர் நிச்சயம் உதவி செய்வார். அவர் இரக்கமுள்ள தேவன். மனிதர்களால் உதவி செய்ய நினைத்தாலும் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் பரத்தில் இருந்து கண்ணோக்கி பார்த்து வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவை அனுப்பி போஷித்த தேவன். அவர்கள் தாகத்தினால் வறளும் பொழுது கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்த தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் செய்திருந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிற வேளையில அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனாய் இருக்கிறதுனால நீங்கள் விரும்புகிற காரியம் எல்லாவற்றையும் இந்த 2024 வருடம் கர்த்தர் நடத்துவார். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை கைவிடாத நேசர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். அந்த கைவிடாத நேசரிடம் உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் நடத்தும்படி உங்களுடைய கரங்களை அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த அப்பிரயோஜனமான அடிமை, அவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். ஆனால்
கர்த்தரால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில நீங்க ஒருமனப்பட்டு கர்த்தருடைய அன்பு மகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில 2024 வருடத்தில் இருந்து அவருடைய வருகையின் நாள் மட்டும் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை காணச் செய்வார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். இதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பரிசுத்தவான்களாய் மாறி பரிசுத்தவாட்டிகளாய் மாறி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பலாமா? கர்த்தர் நல்லவர். உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்திலே மூடி போட்டு விடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். முதலில் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஒரு பாடலை நீங்கள் பாடலாம். கர்த்தர் நல்லவர். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும், இயேசுவின் இரத்தத்தால் சகல பாவமும் தூய்மையாகிவிடும். என்னை தூய்மையாக்கிவிடும். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். திரு உடலிலே என் பாவங்கள் சுமந்தீரே. என் பாவங்கள் சாகணும், என் பாவங்கள் சாகணும். காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். சிலுவை வழியாக என் பகையை ஒழித்தீரே. என் பகைகள் ஒழியணும், என் பகைகள் ஒழியணும். சிலுவையால் நான் ஒப்புரவு ஆகணும். பாவங்கள் இருந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இரத்தம் சிந்தியதால் உலகில் சமாதானம் கொணர்ந்தீர். என் வெறுப்பு அழியணும், என் வெறுப்பு அழியணும். சிலுவையால் நான் ஒப்புரவு ஆகணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறல்களை அவர் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட நாம் இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும். புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைகள் நிறைவாகட்டும். எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள், இந்த 2024ஆம் ஆண்டிற்குள் எங்களை நடத்தும். புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. எந்தெந்த இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, வெட்கப்பட்டீர்களோ, அந்தந்த இடங்களில் உங்கள் கொம்பை காண்டமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படியாய், நீங்கள் விட்ட கண்ணீருக்கு பதிலாக உங்களை ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படியாய், உங்கள் சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணும்படியாய், கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி தொடர்ந்து பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும். புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். சவால்களை சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்களை சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும். புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். எனக்கு அன்பான தேவஜனமே, கடந்த வருடங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அந்த பாடுகளில் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்த தேவன் எவ்வளவு அருமையான தகப்பனாய் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறதுனால, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதினால, இப்பொழுதும் கூட நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி ஒரு அருமையான பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே.
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியாவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னொரு அருமையான பாடலை நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை மனதின் ஆழத்திலே வைத்து மனதொருக்கத்தோடு இந்த பாடலை பாடலாம். அருமையானதொரு பாடல். கர்த்தர் நல்லவர். இந்த மட்டும் காத்தே எபேனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில் அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில் அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காப்பவர். சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில் அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே மகிபா நீரூற்றிடுமே. மகிபா நீரூற்றிடுமே. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில் அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். இந்த மட்டும் காத்தே எபேனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே,
இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போது நம்மை காத்தவன் சொன்ன அந்த பாடலின் வரிகளை பாடுகிற வேளையிலே, கர்த்தருடைய அன்பு மகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளோடு ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை மெட்ராஸில் மழை பெய்ததினால ஒரு நாள் மழையிலேயே அநேக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து கொண்டதின் நிமித்தமாய் நாம் அனைவரும் கலங்கி நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் அல்லவா? மெட்ராஸுக்காக கண்ணீரோடு கர்த்தருடைய அன்பு மகள் அங்கு வசிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக அங்கு சென்று உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு கர்த்தருடைய அன்பு மகளும் கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர் பிள்ளைகளும் கூட அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய அன்பு மகள் மனம் கலங்கி நின்று மெட்ராஸுக்காக அந்த பெருவெள்ளத்திலிருந்து சென்னையில் வசிக்கிற ஜனங்கள் பிழைத்து கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு விசாலமான வாசலை திறப்பதற்காக பாரத்தோடு ராத்திரி நேரங்களிலே கலங்கி நின்று ஜெபிக்க கர்த்தர் கிருபை அளித்தார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய அன்பு மகளுடைய வாழ்க்கையிலே வரும் என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கடந்த 2023 வருடம் டிசம்பர் 3வது வாரம் சனிக்கிழமை கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தின்படி வார்த்தைகளை கொடுக்க, முந்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை அளித்தார். லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, தூத்துக்குடி பட்டணத்தில் வெள்ளம் சூழ்வதை கர்த்தர் முன்னறிந்து இந்த அப்பிரயோஜனமான அடிமைக்கு அதை முன் குறித்து தெரிவித்திருக்கிறார். இதற்கு தரிசனமாக இந்த வார்த்தைகளின் மூலமாய் இந்த வசனத்தை கொடுத்து அதற்குரிய வார்த்தைகளையும் கொடுத்து இதற்காக நீ ஜெபி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த அப்பிரயோஜனமான அடிமை தூத்துக்குடி பட்டணத்தை பற்றி நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் தூத்துக்குடி பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. மெட்ராஸுக்காக என்று நினைத்து அதற்காக ஜெபித்தேன். ஆனால் 17, 18ஆம் தேதிகளில் என்று நினைக்கிறேன், ராத்திரி மழை வெள்ளம் போல பெய்து திங்கட்கிழமை வெள்ளம் அப்படியே வீடுகளை சுற்றி குடியிருப்புகளை சுற்றி தூத்துக்குடி பட்டணம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வனாய் இருந்தார் என்றால், காற்றையும் கடலையும் பெருவெள்ளத்தையும் புயலையும் அடக்கிற வல்லமை அவர் கரத்தில் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய அன்பு மகளுக்கு தெரிவித்து தரிசனத்தின் மூலமாயும் காட்டித்தந்து ஜெபிக்க கட்டளையிட்டார். ஆனால் கர்த்தருடைய அன்பு மகள் எந்த பட்டணம் என்று தெரியாததின் நிமித்தமாய் மெட்ராஸ் என்று நினைத்து ஜெபித்து விட்டேன். ஏன்னா தூத்துக்குடி பட்டணத்திலே அப்படிப்பட்ட மழை பெய்யவே இல்லை. எல்லா இடங்களிலும் மழை பெய்த ஒரு சூழ்நிலையிலும் கூட தூத்துக்குடி பட்டணத்திலே மழை பெய்யவில்லையே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்த சகோதர சகோதரிகள் ஏராளம் பேர் உண்டு. கர்த்தருடைய அன்பு மகளும் கூட மழைக்காக கர்த்தருடைய சமூகத்திலே எல்லா இடமும் மழை பெய்கிறது, தூத்துக்குடியில் ஒரு மழை பெய்யவில்லையே என்று ஜெபித்த நேரங்கள் உண்டு. இங்கே அதிகமாய் மழை பெய்யாததுனால கர்த்தர் எந்த பட்டணத்தை குறித்து சொல்கிறார் என்று கர்த்தருடைய அன்பு மகளுக்கு ஞானம் இல்லாததுனால அந்த குறிப்பிட்ட பட்டணத்திற்காக கர்த்தருடைய அன்பு மகள் வசிக்கிற பட்டணத்திற்காக ஜெபிக்க கட்டளையிட்டார் என்பதை அறியாதிருந்தேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய அன்பு மகளுக்கு தரிசனத்திலும் கூட பெருவெள்ளம் போல அலை பொங்கி வருவதையும் கர்த்தர் அருகிலே நிற்பதையும் அவர் சிரித்த முகத்தோடு நிற்பதையும் கர்த்தருடைய அன்பு மகளுக்கு காட்டி தந்தார். அப்படி சிரித்த முகத்தோடு நிற்பதை பார்த்து நான் நினைத்தேன், வெள்ளம் பற்றி போய்விடும், அதற்குரிய வேலைகளை எல்லாம் கர்த்தர் செய்வார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனால் நடந்தது என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற வேளையிலே மழை பெய்யவில்லை. போய்விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து கால் வைத்த வேளையிலே மழை ஆரம்பித்து விட்டது.
நாங்கள் சொன்னோம், பத்திரமாக வீட்டிற்கு வந்துவிட்டோம், நல்ல வேளை சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது மழை பெய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. ராத்திரி படுத்து உறங்கிவிட்டோம். காலையில் என் கணவர் என்னை அழைத்து முன்னால வந்து பார் என்று சொல்லி சொன்னார்கள். நான் ஏதோ என்று நினைத்து முன்னால் வந்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் தங்கியிருந்த தெரு முழுவதும் தண்ணீர் ரொம்ப அதிகமாய் சூழ்ந்திருந்தது. ஆனால் கர்த்தருடைய அன்பு மகள் தங்கியிருந்த வீட்டை சுற்றி ரொம்ப அதிகமாய் தண்ணி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் அதிகமாய் தண்ணீர் தேங்கி இருந்தது. பயந்து போய் மெட்ராஸிலே வந்தது போல் தூத்துக்குடி பட்டணத்தில் வந்துவிட்டதே என்று சொல்லி, அதை தான் ஏசப்பா முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி அதை அறியாமல் போய்விட்டேனே என்று புலம்பிக் கொண்டு உள்ளே வந்து வீட்டிற்குள் தண்ணி வராமல் கர்த்தர் காத்து கொள்ளும்படிக்கு கர்த்தரை நோக்கி மன்றாடிவிட்டு எதையாவது வைத்து சமாளித்து விடலாம் என்று சொல்லி அதுக்கு தேவையானது எல்லாவற்றையும் ரெடி பண்ணி கொண்டிருந்தேன். அரிசி மாத்திரம் இருந்தது, அதாவது இருந்ததே என்று சமாளித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிற வேளையிலே தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்ந்து கொண்டே வந்தது. நாங்கள் பயந்து போய் கர்த்தருடைய அன்பு மகளும் கணவரும் பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தோம். வெளியே செல்ல முடியாது. கர்த்தருடைய அன்பு மகள் தூரத்திலிருந்து, கரண்ட் கிடையாது, செல் கனெக்ஷன் கிடையாது, செல்லிலே பேச முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர் மகளிடம் இப்படி வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதை தெரிவித்ததினால அவர்கள் அதை போட்டோ எடுத்து கர்த்தருடைய அன்பு மகளுக்கு அனுப்பி இருந்ததினால அவள் பயந்து போய் அழுது கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தாள். அவளாலும் ஒன்றும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா தூத்துக்குடி பட்டணத்துக்கு உடனே வர முடியாது. எல்லா இடங்களிலும் வெள்ளம், போரம்பள்ளம்ங்கிற இடத்திலே அந்த அடைப்புகள் எல்லாம் திறக்கப்பட்டதினால திருநெல்வேலியிலே தாமிரபரணி ஆற்றில் உள்ள வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறதுனாலே எல்லா இடங்களிலும் தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. அநேகர் தண்ணியிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் மனம் பதறி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். அப்படி கூப்பிடுகிற நேரத்தில்தான் கர்த்தர் கொடுத்த செய்தியின் மூலமாய் அதில் அவர் கொடுத்த வார்த்தை யோபு 38வது அதிகாரம் 11வது வசனம் ஆச்சரியமாயிருந்தது. கர்த்தர் யோபிடம் சொல்கிறார், பெரும் காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவாக சொல்கிறார். யோபு 38வது அதிகாரம் 11வது வசனம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி. எனக்கன்பான தேவச்சனமே, காற்றையும் கடலையும் அடக்குகிற வல்லமையுள்ள தேவன் அந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் கட்டளையிட்ட மாதிரியே கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க கட்டளையிட்டார். தண்ணீர் எதிர் வீட்டில் உள்ள காம்பவுண்டுக்கு முக்காவாசி உயர்ந்திருந்தது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கியிருந்த வீட்டிலே அங்கு முக்காவாசி என்றால் எங்கள் காவாசி தண்ணீர் சூழ்ந்திருந்தது. கரெக்டாக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கியிருந்த வீட்டிற்குள் தண்ணீர் வருவதற்கு கொஞ்ச உயரம்தான் இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் கலங்கி நின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய அன்பு மகள் கலங்கி இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கடலுக்கு கட்டளையிட்ட தேவனை குறித்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்டீரே ஏசப்பா, இந்த தண்ணீர் ஒரு சொட்டு கூட வீட்டிற்குள் வரக்கூடாது என்று சொல்லி வேதனையோடு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தேன். ஒரு உதவியும் எங்களுக்கு கிடையாது. விசாரிப்பாரற்ற சியோன்களாய் இருந்தோம். ஆனாலும் கைவிடாத நேசர் எங்களை விசாரிப்பாரற்ற சியோன்களாய் விடவில்லை. எங்கள் வலது பக்கம் உள்ள வீட்டிற்குள் தண்ணீர் வந்ததினால அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள் தங்குவதற்காக. இதற்கு முந்தி அதிக மழை பெய்த நேரங்களிலும் கூட எங்களை சுற்றி உள்ள வீடுகளில் எல்லாம் தண்ணீர் உயர்ந்து நிற்கிற நேரங்களில் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் தங்கியிருந்த வீடு மாத்திரம் தண்ணீர் கிட்டே வராதபடிக்கு வெட்டாம் தரையாயிருக்கும். ஆனால் இந்த முறை மாத்திரம் இந்த ரோடு போட்டதினால வேற எந்த காரணத்தினாலோ தண்ணீர் இவ்வளவு உயரமாய் வந்தது. இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு ஒரு பொருளும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் ஒரு வாசலை திறந்து தந்தார்.
அந்த சூழ்நிலையிலே எங்கள் எதிர் வீட்டில் இருந்த ஒரு வாலிப தம்பி அந்த தண்ணீருக்குள் 2 பேரோடு வந்து எங்களுக்கு நல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த தம்பியின் மூலமாய் பால் பாக்கெட் கூட எங்களுக்கு கிடைத்தது. கொஞ்சம் பால் அல்ல, 1 லிட்டருக்கு மேல் பால் எங்களுக்கு கிடைத்தது. யாரோ ஒரு அன்பு பிள்ளை கொண்டு வந்து கொடுத்த அந்த பால் பாக்கெட் எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை அளித்தார். ஆச்சரியமான காரியம். நாங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தோம். திடீரென்று இருட்டிவிடும். மழை அப்படியே விடாது மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஐயோ, தூத்துக்குடி பட்டணத்தை கர்த்தர் காப்பாற்ற வேண்டுமே. நாங்கள் தங்கியிருக்கிற தெரு மாத்திரமல்ல, எல்லா தெருக்களில் உள்ள மக்களையும் கர்த்தர் காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய அன்பு மகன், சிறு பையன், அவனும் கர்த்தருடைய அன்பு மகளுடைய மகள், கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர், கர்த்தருடைய அன்பு மகள் எல்லோரும் அப்படியே மாறி மாறி ஜெபித்து கொண்டே இருந்தோம். தூரத்தில் இருந்த அன்பு மகளும் கூட கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தாள். இந்த செய்தியை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த வார்த்தைகளை எடிட் பண்ணினதும் எங்களுடைய மகள்தான். அவள் கண்ணீரோடு கவலையோடு இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அருமையான வார்த்தைகளை கர்த்தர் அம்மாவுக்கு தந்திருக்கிறார். மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் அம்மாவையும் அப்பாவையும் உடன்பிருந்த சகோதரி சகோதரனையும் குட்டி பிள்ளையும் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி அவள் ஜெபத்திலே கண்ணீரோடு கர்த்தருடைய வேலையும் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் என்ன நடந்தது? ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீட்டிற்குள் வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு கொசு பூச்சி ஒன்றும் உள்ளே வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். தேவைகளை எல்லாம் சந்தித்தார். கர்த்தருடைய அன்பு மகள் வீட்டிலே வேலை பார்த்த அருமையான மகள் அந்த தண்ணீருக்குள் வந்து அம்மா வீட்டு வேலையை செய்ய வரவான் என்று கேட்டாள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். நான் வேண்டாம்மா, தண்ணீர் எல்லாம் வற்றின பிறகு நீ வேலைக்கு வந்தால் போதும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் கூட எதுவும் வாங்க வேண்டுமாம்மா என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதத்துல நாங்க என்ன செய்வோம், எங்கிருந்து உதவி கிடைக்கும் நினைத்த வேளையில அவள் எங்களுக்காக கடைக்கு சென்று ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்திருந்தது என்று சொல்லி அதிலிருந்து எங்களுக்கு தேவையான குஞ்சு பொருட்களை வாங்கி தந்தாள். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தெய்வஜனமே, கர்த்தர் போஷித்தார், கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. எனக்கு அன்பான தெய்வஜனமே, எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், 2-3 நாட்களில் அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது. கர்த்தர் விசாலமான வாசலை திறந்தார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொன்ன தேவன் எங்களை வெள்ளத்தில் இருந்து பாதுகாத்து, தண்ணீர் உள்ளே வராதபடி பாதுகாத்து, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை அவர் செட்டைகளின் நிழலே மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார். இதை எதற்காக கர்த்தருடைய அன்பு மகள் சொல்கிறேன் என்றால், ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு சாட்சியாய் கர்த்தர் எங்களை நிறுத்தினார். உங்கள் அவிசுவாசம் நீங்கி போகும், விசுவாசம் பெருகும். கர்த்தருடைய அன்பு மகள் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து ஜெபித்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த வேத வசனம் எரேமியா 32வது அதிகாரம் 17-27வது வசனம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வசனம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி முதலிலே தந்தார். கண்கலங்கி அடுத்த பக்கம் பார்க்கிற வேளையிலே, இதோ நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி அந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் 2வது வசனத்தையும் கர்த்தர் தந்தார். உடனே கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த வேத வசனத்தை உறுதியாய் கர்த்தருடைய அன்பு மகள் பிடித்து கொண்டேன். கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய அன்பு மகள் வசனத்தை அடிக்கடி ஏன் சொல்கிறேன் என்றால், கர்த்தர் செய்ய போகிற அதிசயத்தை காண்பிக்கும்படியாய் அவர்தான் வார்த்தைகளை தருகிறதுனால, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு மகள் விசுவாசித்ததுனால கர்த்தருடைய அன்பு மகளும் குடும்பத்தினரும் பிழைத்து கொண்டோம். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே,
உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட போராட்டங்கள், வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடுகிற வேளையில, சாபக்கட்டுகள் உங்களை சூழ்ந்திருக்கிற வேளையில, அதிலிருந்து நீங்கள் மீள முடியாமல் தவிக்கிற நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் போதும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எவ்வளவு அதிசயமான காரியத்தை அவர் செய்தார். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் பரிதவிக்கிற வேளையில கர்த்தரை நாடி தேடினதுனால, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னபடி கர்த்தருடைய அன்பு மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருடம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே பாடுகளின் ஊடாய் அவர் உங்களை நடத்தினாலும் கூட அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இப்பொழுதும் கூட தமிழ்நாட்டில் பல இடங்களில, பல நகரங்களில, சென்னை பட்டணத்திலும் கூட மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கர்த்தருடைய அன்பு மகள் முழங்கால் பலியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையில கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர், கர்த்தருடைய அன்பு மகளுடைய மகள் கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிட்டு கூப்பிட்ட வேளையிலே அடாது இருட்டி கொண்டு மறுபடியுமாய் பெய்ய ஆரம்பித்த மழை, இடி மின்னலோடு பெய்ய ஆரம்பித்த மழை அப்படியே நின்றுவிடும். காற்றையும் கடலையும் அடக்கிற வல்லமை அவருடையது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது இந்த உலகத்திலே. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இதை நீங்க விசுவசித்தீங்கன்னா, விசுவாசத்தோடு நம்முடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஒன்று கூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள ராஜாதி ராஜாவை, எங்கள் தமிழ்நாட்டை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. தமிழ்நாட்டை மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலே எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த நாட்டிலே மழை பெய்கிறதோ அந்த நாடுகளையும், சென்னை பட்டணத்தையும், தமிழ்நாட்டிலே பல பட்டணங்களில் வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே அந்த பட்டணங்களையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, பிரிட்டனிலும் கூட வெள்ளத்தினால வீடுகள் சூழ்ந்திருக்கிறதே, ஜனங்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே அப்பா. மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. காற்றையும் கடலையும் அடக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவன், நானே மாம்சமானே யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொன்ன தேவன் எங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறந்து விடுங்கப்பா. மழை நின்று போகட்டும் ராஜா. ஜனங்களுக்கு பாதிப்பில்லாதபடிக்கு மழை பெய்யட்டும் அப்பா. வெள்ளங்கள் சூழ்ந்திருக்கிற வீடுகளில் எல்லாம் அந்த வெள்ள தண்ணீர்கள் வற்றி போகட்டும் அப்பா. எத்தனையோ வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு மகளும் உடைய அன்பு பிள்ளைகளும் நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி விசுவசிக்கிறோம் ராஜா. அன்று சீஷர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே காற்றையும் கடலையும் பெரும் புயலையும் வெள்ளத்தையும் அதட்டி அமரச் செய்த தேவன் நீர் அல்லவா. இப்பொழுதும் கூட இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில், மதுரையில், தூத்துக்குடி பட்டணத்தில், இன்னும் பல பட்டணங்களில், பிரிட்டனில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிற இடங்களில் எல்லாம் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ராஜா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் 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 அப்பா. மை துதிக்கிறோம் 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 அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஒரு நாள் மழைக்கே இந்த பட்டணங்கள் வாங்க முடியலையே தகப்பனே. அந்த 40 நாட்கள் மழை பெய்த நேரத்திலும் கூட யோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் ஒரு பேழையில் வைத்து பாதுகாத்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறதுனால அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. வெள்ளத்தினால சூழப்பட்ட வீடுகளில் உள்ள உம்முடைய அன்பு பிள்ளைகளை உம்மை அறியாத
புறஜாதியாய் இருக்கிற பிள்ளைகளையும் கூட உமது செட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விஷப்பூச்சிகள் அந்த பிள்ளைகளை ஒன்றும் செய்யக்கூடாது. யாருக்கும் ஒரு சேதம் வரக்கூடாது. ஜீவனுக்கு ஆபத்து வரக்கூடாது ராஜா. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த தண்ணீரினால் ஒரு ஆபத்தும் வரக்கூடாதப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீர் தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன் அல்லவா அப்பா. உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் செய்த பாவங்களை மறந்து மன்னிங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களை நீங்க பாதுகாக்காம யார் பாதுகாப்பா தகப்பன்? இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அவர்களுக்கு கிடைக்க கிருபை அளித்தருளுங்க தகப்பன். வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகள் கிடைக்க கிருபை அளித்தருளுங்க தகப்பன். சிறு பிள்ளைகளையும் உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்கப்பா. கர்ப்பிணி பெண்களையும் உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க ராஜா. கொல்லாத நோய்களினால பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற முடியாமல், ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் இருக்கிற நோயாளிகளை கர்த்தர் நீர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. பிரிட்டன் நகரத்தை சுற்றி சூழ தேங்கி இருக்கிற வெள்ளத்தண்ணீர் வடிந்து போகட்டும் ராஜா. அங்குள்ள ஜனங்கள் பத்திரமாக கரை சேரட்டும் அப்பா. அரசாங்கத்திற்கு உடனுக்குடன் உதவி கிடைக்க கிருபையளித்தருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசு. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீ
எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே, பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிற பாவ சாப கட்டுக்கள், வெள்ளை சூனிய கட்டுக்கள், மாந்திரியங்கள், செய்வனைகள், வேற எந்த உபத்திரவங்களாய் இருந்தாலும், தரித்திரத்தினால ஏழ்மையினால நீங்க வாடிக்கொண்டிருந்தாலும், எல்லாவற்றையும் உடைத்தறியும்படியாய் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சொன்ன வேத வசனத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாவ சாப கட்டுக்கள், வெள்ளை சூனிய கட்டுக்கள், உபத்திரவங்கள், ஏழ்மையின் கட்டுக்கள் எல்லாம் உடைத்தறியப்பட்டு இந்த 2024 வருடம் நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். finished, எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. எனக்கன்பான தெய்வ ஜனமே, பிரதர் ஜோசப் ஆல்ட்ரின் அவர்கள் பாடிய அருமையான பாடல். நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாடுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள் எல்லாம், வெள்ளை சூனிய கட்டுக்கள், பிசாசின் உபத்திரங்கள் எல்லாம் முடிந்தது என்ற முழு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர்.
விசுவாசத்தோடு நீங்கள் பாடுகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த 2024 வருடத்திலே முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்ருவின் போராட்டங்கள், அந்தகார வல்லமையின் கிரியைகள், பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவங்கள், மனுஷர் மூலமாய் உங்கள் மேல் ஐயப்படுகிற அம்புகள், பாவசாப கட்டுக்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றார். இப்பொழுதும் கூட நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தாரே, அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய அன்பு மகளோடைய சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. 2023 வருடம் வரைக்கும் உடைய அன்பு பிள்ளைகள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள் ஏராளம் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் விசுவாசிக்கிறார்கள் ராஜா, உம்மால் எல்லாம் கூடும் என்று எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற எழும்ப போகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா பாடுகளையும், பாவசாப கட்டுக்களையும், பஞ்சங்களையும், அந்தகார வல்லமையின் கிரியைகளையும், பில்லி சூனிய கட்டுக்கள் செய்வனைகள் எல்லாவற்றையும், எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அத்தனை காரியங்களையும் முறியடித்து சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறதுனால இப்ப இந்த நிமிஷம் உடைய அன்பு மகளோடைய சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற, உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அத்தனை அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள, இஸ்ரவேலின் பெருமந்தைகளினுடைய வாழ்க்கையில் உள்ள, உம்மையறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை கட்டுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடிக்கிற ராஜா. உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டதினால இந்த 2024 வருடத்தில் இருந்து உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழியும் சந்தோஷம் துளிர்விட வைக்க போறமது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி ஏசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட
பஞ்சத்தினால பாதிக்கப்பட்ட ஜனங்கள், ஏழ்மையினால வேலைகளை இழந்து, வீடுகளை இழந்து, தேவைகளை சந்திக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏழை ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்மால் எல்லாம் கொடுமை ராஜா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உலகத்தில் உள்ள குடிகள் ஏழைகளாயிருந்தாலும் பணக்காரர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீரல்லவா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நல்ல வசதியாய் வாழ்ந்து சுகித்திருக்கிறவருடைய ஆசீர்வாதங்களில் இருந்த கொஞ்சத்தை எடுத்து ஏழை ஜனங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு கொடுங்க ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அன்றைய தினத்திற்கு அதனதின் பாடு போதும் சொன்னீரேப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் அன்று எலியாவை பாகங்களை கொண்டு போஷித்த தேவன், இன்றும் கூட உடைய அன்பு பிள்ளைகள் உடைய கரங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவை, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொன்ன தேவன் நீர். அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஏழை எளிய மக்களை இங்கே போஷிங்கப்பா. அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து அவர்கள் ஒரு நல்ல வீடு கட்டி தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையிலே செட்டிலாக இங்கே கிருபளித்தள்ளுங்க தகப்பனே. 2024 வருடத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல, அநாதை ஆசிரமங்களை, முதியோர் இல்லங்களை, மனநல காப்பகங்களை, ஆதரவற்றோர் இல்லங்களை நடத்துகிற பிளாட்ஃபார்மில் தங்கி உறங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை போஷிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை வைங்க ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவர்கள் என்னென்ன காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் இப்ப இந்த நிமிஷத்தில் இருந்து அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தர் நீர் ஒரு புதிய வாசலை அவர்களுக்கு திறந்து விடுங்க ராஜா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே விசுவாசத்தோடு பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நீ உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிற அதிசயங்களை நினைத்து கர்த்தர் நல்லவர். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினாத்தம் கோலினால் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி
போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஜப்பான் தேசத்திலே நிலநடுக்கத்தினாலே சுனாமியினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம் பேர் உண்டப்பா. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. ஜப்பான் தேசத்திலே இனி நிலநடுக்கங்கள் வராதபடிக்கு, சுனாமி அலைகள் பொங்கி வராதபடிக்கு கர்த்தர் நீர் தடுத்தாட்கொள்ளும் தகப்பன். அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, அங்கே வீடுகளை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள் உம்மால் போஷிக்கப்பட நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. ஜப்பான் தேசத்தை மத அடைக்கலத்தின் கீழ் கொண்டு வாருங்கப்பா. ஆப்பிரிக்க தேசத்துல, இலங்கை தேசத்துல, பாகிஸ்தான் தேசத்தில் உள்ள பஞ்சங்களை நீக்கி போடுங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இந்திய தேசத்தில் வட மாநிலங்களில் உமக்காக, உடைய நாம மகிமைக்காக உண்மையை உத்தவமாய் ஓட்டத்தை ஓடுகிற மிஷனரிஸை உடைய பாதுகாப்பின் கீழ் கொண்டு வாருங்கப்பா. ஊழியக்காரர்களை, பாஸ்டர்களை உடைய பாதுகாப்பின் கீழ் கொண்டு வாருங்க ராஜா. மணிப்பூர் மாநிலத்திலே மறுபடியும் சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. அங்குள்ள ஜனங்கள் அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உடைய சுத்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே மகிழ்ந்து களி கூறும்படியான காரியங்கள் வாய்க்கட்டும். அவர்கள் மகிழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. அங்கே இரு பிரிவினருக்கிடையே நடக்கிற போராட்டம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். கேரள மாநிலத்திலே கொரோனா வைரஸ் நோய் கிருமி தாக்கம் இல்லாதபடிக்கு அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உம்மை அறிந்த ஜனங்கள் அநேகம் பேர் அங்கே இருப்பதினால தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அவர்கள் நமக்கு விரோதமாய் அற்ப பாவமோ பெரிய பாவமோ எதை செய்திருந்தாலும் அத்தனை பாவங்களையும் இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து அப்பா கேரள மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் நோய் தாக்கம் இல்லாதபடிக்கு பாதுகாத்து ரட்சிங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். கேரள மாநிலத்திலே கொரோனா வைரஸ் நோய் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மறுபடியுமாய் ஜீவனை இடமிருந்து பெற்றுக்கொள்ள, பூரண சுகம் பெற ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொன்ன தேவன் அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உம்முடைய கோபம் கேரள மாநிலத்தை மாத்திரமல்ல எங்கள் இந்திய தேசத்தையும் தாக்காதபடிக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சொன்ன தேவன் நித்திய கிருபையுடன் இந்திய தேசத்து குடிகளுக்கு இறங்குங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த 2024 வருடம் மழலை செல்வங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையளித்துள்ளங்கப்பா. பிசினஸ்ல ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ள கிருபையளித்துள்ளங்க தகப்பனே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி இந்த 2024 வருடம் நடக்க இருக்கிற எலெக்ஷன்ல நீங்க விரும்புகிற காரியம் நடக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு சித்தமான, கர்த்தருக்கு உங்களுக்கு பிரியமானவர்கள் ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, கர்த்தரை அறியாத ஜனங்களும் யோனாவை போல அந்த கப்பல் மாலுமிகள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டது போல விக்கிரக ஆராதனையை விட்டு, கர்த்தர் அருவருக்கிற பாவங்களை விட்டு, கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பின்மாற்றம் அடைகிறவர்கள் கூட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டார். இந்திய தேசத்திற்கு க்ஷேமத்தை கர்த்தர் தருவார். நல்ல ஒரு தலைவரை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி தேசத்திற்காக
நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். செய்வீர்களா எனக்கு அன்பான தேவச்சனமே? கர்த்தர் தான் நம்மை அழிவிலிருந்து பாதுகாக்க முடியும். எலெக்ஷன்ல நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாமல் விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடி எலியாவை போல தைரியமாக நின்றால் வெற்றி நிச்சயம் அவர்களுக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. 2024 வருடம் நடக்க இருக்கிற எலெக்ஷனையும் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு சித்தமான தேசத்தின் குடிகள் வாஞ்சிக்கிற அருமையான பிரதமரை இந்திய தேசத்தில் உள்ள குடிகளுக்கு நீர் தருவீங்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். 2024 வருடம் நடக்க இருக்கிற எலெக்ஷன்ல அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இந்திய தேசத்துக்கு சேமம் உண்டாகும்படியாய் நல்ல ஒரு பிரதமரை எங்களுக்கு தலைவராய் ஏற்படுத்தி தாங்க தகப்பன். அதற்குரிய ஞானத்தை அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இந்திய தேசத்து தலைவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ராஜா. மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எலெக்ஷனை கர்த்தர் நீர் உம்முடைய பேர்பார்வையில் நடத்துங்க ராஜா. மக்கு கொடானுடைய சோத்திரம். எங்க இந்திய தேசத்திற்கு சேமத்தை கொடுங்கப்பா. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க ராஜா. இந்த 2024 வருடம் இந்த உலகத்தில் உள்ள தேசங்களுக்கு, இந்திய தேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பட்டணங்களுக்கும் ஒரு சேதமும் அழிவும் வராதபடிக்கு இம்மட்டும் வா, பிஞ்சி வராதே என்று கடலுக்கு கட்டளையிட்ட தேவன் உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கும் கூட இம்மட்டும் வா, பிஞ்சி வராதே என்று கட்டளையிடுங்க ராஜா. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆபத்து காலத்தில் உடைய அன்பு பிள்ளைகளுமை நோக்கி கூப்பிடுகிற நேரங்களில் எல்லாம் அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உடைய அன்பு பிள்ளைகளை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள ராஜா. இந்த 2024 வருடத்தில் அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. கர்த்தருடைய அன்பு மகளையும் கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர் பிள்ளைகளையும் கூட உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, 2024 வருடம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினீர். உடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறதுன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் பாடுகளை அனுபவித்த அன்பு பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க நீங்க கிருபை அளித்துள்ளங்க தகப்பனே. ஆசீர்வாதங்களை இழந்த ஜனங்கள், வெள்ளத்தினால உடைமைகளை இழந்த ஜனங்கள் நூறத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை அளித்துள்ளங்க தகப்பனே. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தேசத்திலே பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் வராதபடிக்கு பாதுகாத்திருச்சிங்க தகப்பனே. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். வயதானவர்கள் முதியவர்களை உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க தகப்பனே. மழை பெய்தாலும் அழிவும் சேதமும் வராதபடிக்கு பாதுகாத்து ரட்சிங்க தகப்பனே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுங்க தகப்பனே. கல்யாணமாகாத பிள்ளைகளுக்கு கல்யாணங்களை நடத்தி வைங்க தகப்பனே. ராஜாதே ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தொழிலில் நஷ்டமடைந்தவர்கள் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள கிருபையளித்துள்ளங்க தகப்பனே. ஊழியக்காரிகள் அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பாஸ்டரையாக்கள், பாஸ்டர்மாக்கள், மிஷனரிஸ், இன்னும் கிறிஸ்தவ தலைமை போதவர்கள் எல்லோரும் விரும்புகிற காரியங்கள் வாய்க்கும்படி செய்ங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். தூத்துக்குடி பட்டணத்தை மறுபடியும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தூத்துக்குடி பட்டணத்துல மழை பெய்யாதபடிக்கு, மழை அப்படி பெய்தாலும் யாருக்கும், எந்த வீட்டுக்கும், எந்த குடியிருப்புக்கும் ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. எமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பிரோஜனமான அடிமையப்பா, கடமையை மாத்திரம் செய்தேன் ஐயா. ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உடைய சித்தத்தின்படியே பதிர்த்தாரும். சகல விதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம்,
ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும், யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அந்நாளை போல ஜெபித்திடும், அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானேன். இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், உற்சாகத்தோடு ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலை போல ஜெபித்திடும், தானியேலை போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும், நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும் விசுவாச ஜெப வீரரானேன், விசுவாச ஜெப வீரரானேன். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம் ஏகத்தினில் இயேசுவே என் சுவாசம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென், அல்லேலூயா.